exercise 2.7ல third substitution பாருங்க. Write in polar form. -2 minus I2 என்ற கலப்பெண்ணை போலார் வடிவத்தில் எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. -2 minus I2 is equal to R into cos theta plus I sin theta. First find R and theta. R and theta வையும் கண்டுபிடிக்கணும். Rங்கிறது மட்டு மதிப்பு. R is equal to root of real part square plus imaginary part square. Real partங்கிறது -2 ஸ்கொயர் பண்ணால் +4 மாறிடும், +4 மாறிடும். கற்பனை பகுதிங்கிறது ஐயை விட்டுட்டு சொல்லணும். -2 ஸ்கொயர் பண்ணால் +4, that is equal to √8, that is equal to 4 into 2 எழுதி 2 √2 நம்மளால் எழுத முடியும். 4 to 2 √2. cos theta is equal to x by r, real part by modulus value, and sin theta is equal to y by r, imaginary part by modulus value, கற்பனை பகுதி. உங்கள் மெய்ப்பகுதி -2/4 is equal to -1/2. yங்கிறது கற்பனை பகுதி, imaginary part. -2 by r is equal to 2 √2. 2 cancel ஆகி -1/√2 கிடைக்கும். y by r is equal to 2 √2. 2 cancel ஆகி -1/√2. alpha is equal to 1/√2 that is equal to 45 degree. that is equal to இது 180/4, 180 4ஆல் வகுத்தால் 45 கிடைக்கும். therefore alpha is equal to π/4. cos வேல்யூ sin வேல்யூ மைனஸாக இருந்துச்சு அப்படின்னா இது எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குன்னு பார்க்கணும். ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் பாருங்கள், ஆல் trigonometry values are positive in the first quadrant. செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் பாசிட்டிவ், தேர்ட் குவாட்ரண்ட்டில் டேன் தான் பாசிட்டிவ். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா டேனும் காட்டும் பாசிட்டிவ், சைனும் காசும் கண்டிப்பாக நெகட்டிவில் தான் இருக்கும். அப்போ கிளியர்லி தீட்டா இன் தேர்ட் குவாட்ரண்ட் மூன்றாவது கால் பகுதியில் அமைந்திருக்கிறது. மூன்றாவது கால் பகுதியில் அமைஞ்சுன்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா மைனஸ் பை. ஆல்ஃபா மைனஸ் பை that is equal to alpha is equal to π/4 minus π. எல்சி எடுத்துருங்க, -4π 3π மாறிடும். 5 minus 4π/4 that is equal to -3π/4. அப்போ r and theta கிளியர் பண்ணியாச்சு. therefore -2 minus I2 is equal to r is equal to 2 √2 into cos of -3/4 plus I sin -3π/4. in ஜென்ரலாக எழுதும்போது 2 √2. இதை cos of -θ is equal to cos θ நீங்கள் எழுதிட்டு மாற்றினாலும் சரி தான், ஸ்ட்ரைட்டாகவே எழுதிக்கிட்டாலும் சரி தான். 2 √2 into cos -3π/4 plus 2kπ plus I sin -3/4 plus 2kπ. The k belongs to kz. அடுத்த கொஸ்டின் போகலாம். அடுத்த கொஸ்டின் போகிறதுக்கு முன்னாடி இந்த கீ கான்செப்டை பாருங்கள். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய போலார் ஃபார்ம் எப்படி எழுதணும் அப்படின்னா z1 is equal to r into r1 into cos theta plus I sin theta. z1 இருக்கிறதுனால r1 theta1 எழுதிட்டேன். z2 எப்படி எடுத்துக்கலாம், r2 into cos theta2 plus I sin theta2. இப்போ z1 into z2 into z2னா என்ன பண்ணணும் அப்படின்னா மாடுலஸ் வேல்யூ அப்படியே பெருக்கிக்கிட்டு இந்த ஆம்பிட்யூட், இந்த மட்டு மதிப்பை, இந்த வீச்சு மதிப்பை ஆர்குமெண்ட்டை ஆட் பண்ணணும். cos θ1 plus θ2 plus I sin θ1 plus θ2. z1 by z2னா r1 by r2 எழுதிக்கோங்க. டிவைட் பண்ணும்போது ஆர்குமெண்ட்டை கழிக்கணும், வீச்சை கழிக்கணும். தட் இஸ் ஈக்குவல் டு cos θ1 minus θ2 plus I sin θ1 minus θ2. இந்த கான்செப்டை பயன்படுத்தி இப்போ ஒரு சில கொஸ்டின்களை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் உள்ள ஃபோர்த் சப்டிவிஷனை பாருங்கள். ரைட் இன் போலார் ஃபார்ம் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர். கொடுக்கப்பட்ட கலப்பெண்ணை
போலார் வடிவத்தில் எழுதுக I minus 1 that is minus 1 plus I divided by cos pi by 3 plus I sin pi by 3. First we write in polar form in the numerator, that is minus 1 plus I போலார் வடிவத்தில் ஃபஸ்ட்டு எழுதிக்கிடணும். அப்படின்னா எப்படி எழுதலாம் பாருங்கள். minus 1 plus I real part then imaginary part கற்பனை பகுதி is equal to R into cos theta plus I sin theta. Then find R and theta. R is equal to மட்டு மதிப்புங்கிறது root of real part square plus imaginary part square, that is root 1 plus 1. கற்பனை பகுதியும் ஒன்று தான், மெய்ப்பகுதியும் ஒன்று தான், that is equal to root 2. Then cos theta is equal to x by r, sin theta is equal to y by r. X equal to minus 1 by root 2. Y கற்பனை பகுதி 1 by root 2. அப்போ ஆல்ஃபாங்கிறது என்ன அப்படின்னா 1 by root 2ன்னு வரணும் அப்படின்னா 45 டிகிரி 45 டிகிரி. இது எப்படி எழுதலாம்? 150 by 4 5 by 4. ஆல்ஃபா கிளியர் பண்ணியாச்சு. இப்போ எந்த குவாட்ரண்ட் பார்க்குறதுக்கு பாருங்கள். காஸ் நெகட்டிவ் ஆகிட்டு சைன் வேல்யூ பாசிட்டிவில் இருக்குது. சைன் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா கிளியர்லி இட் இஸ் இன் செகண்ட் குவாட்ரண்ட். அப்போ கிளியர்லி தீட்டா இஸ் இன் செகண்ட் குவாட்ரண்ட். ரெண்டாவது கால் பகுதியில் அமைந்திருக்கிறது. ரெண்டாவது கால் பகுதியில் அமைஞ்சினா தீட்டா இஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் ஆல்ஃபான்னு எழுதணும். அது பார்த்துக்கோங்க. pi is equal to pi minus pi by 4. LC எடுத்தாச்சிங்கன்னா 4 pi minus pi is equal to 3 pi by 4. Therefore, that is equal to என்ன கிடைச்சிரும் பாருங்க. minus 1 plus I is equal to R into R is equal to root 2 into 1 cos theta. Cos theta is equal to cos 3 by 4 plus I sin 3 by 4. ஜென்ரல் ஃபார்மில் கடைசியில் ஜென்ரல் 2k பை ஆட் பண்ணிக்கலாம். அப்போ minus 1 plus போலார் ஃபார்ம் என்ன கிடச்சுன்னா root 2. தென் டிவைட் பண்ணிக்கிட்டு அந்த கீ கான்செப்டை பயன்படுத்தி டிவைட் பண்ணிக்கிட்டு 2k பையை ஆட் பண்ணலாம். இப்போ minus 1 plus I அதுக்கு போலார் ஃபார்ம் என்ன அப்படின்னா root 2 into cos 3 pi by 4 plus I sin 3 pi by 4 divided by cos pi by 3 plus I sin pi by 3. That is equal to root 2 into key concept ரெண்டாவது கான்செப்டை பாருங்கள். z1 by z2 டிவைட் பண்ணும்போது ஆர்குமெண்ட்டை மைனஸ் பண்ணணும், வீச்சை கழிக்கணும். அப்படின்னா cos 3 pi by 4 minus pi by 3 plus I sin 3 pi by 4 minus pi by 3. That is equal to root 2 cos LC எடுத்துருங்க 12 எடுத்துட்டீங்கன்னா 9 pi minus 4 pi plus I sin LC எடுத்துருங்க 12 3 times இருக்கு 9 pi minus 4 pi. That is equal to root 2 cos 5 by 12 கிடைச்சிடும். ஜென்ரல் எழுதும்போது 2k pi ஆட் பண்ணிக்கணும். இன் ஜென்ரல் I sin பொதுவா அதை 5 pi by 12 plus 2k pi. K belongs to Z. அடுத்த செகண்ட் கொஸ்டினை பாருங்க. Find the rectangular form of the complex numbers cos pi by 6 plus I sin pi by 6 into cos pi by 2 plus I sin pi by 2. கீ கான்செப்டில் ஃபஸ்ட்டு கீ கான்செப்ட் என்ன சொல்லுது அப்படின்னா Z1 is equal to cos theta 1 plus I sin theta 1 into cos t. Z2 is equal to R2 into cos theta 2 plus I sin theta 2. Then Z1 into Z2 is equal to, you simply add the argument cos theta 1 plus theta 2 plus I sin theta 1 plus theta 2. அந்த கீ கான்செப்ட் படி இதை என்ன செய்யலாம் அப்படின்னா ஆர்குமெண்ட்டை வீச்சை கூட்டினா போதும். Cos pi by 6 plus pi by 12 theta 1 plus theta 2 plus I sin theta 1ங்கிறது pi by 6 theta 2ங்கிறது pi by 12. That is equal to cos LC எடுத்துருக்க 12 ரெண்டால் மல்டி பண்ணணும். 2 pi plus pi is equal to 3 pi plus I sin 3 pi by 12. கட் பண்ணிடுங்க. cos 4 12 cos pi by 4 plus I sin 4 3 are 12. இப்போ cos 5 by 4 5 by 4ங்கிறது என்னது 180 by 4
இஸ் ஈக்குவல் டு 45 டிகிரி. அப்போ காஸ் 45 டிகிரிக்கு வேல்யூ என்ன அப்படின்னா யூசிங் ட்ரிக்னாமெட்ரி டேபிள் தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் 2. சைன் 45க்கு வேல்யூ 1/√2 தான். 1/√2 காமனாக எடுத்துருங்க. பொதுவாக எடுத்துட்டிங்கன்னா 1/√2 இன்ட்டு 1 + r. இப்போ செகண்ட் சப்டிஷன் போகிறோம். செகண்ட் சப்டிஷனை பாருங்கள். find the rectangular form of the complex number cos pi/6 minus I sin pi/6 divided by 2 into cos pi/3 plus I sin pi/3. கீ கான்செப்ட் போகிறதுக்கு முன்னாடி இங்கே ப்ளஸ் இருந்தால் தான் நம்ம ஆர்குமெண்ட்டை மைனஸ் பண்ண முடியும். அப்போ என்ன நீங்கள் ப்ளஸ் ஒன்றில் படிச்சிருப்பீங்க, சைன் ஆஃப் மைனஸ் டீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் டீட்டா, காஸ் ஆஃப் மைனஸ் டீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் டீட்டா. அதாவது காசுக்கும் சீக்கனுக்கும் பாசிட்டிவில் வரும், மீதி எல்லாமே நெகட்டிவ். அப்படின்னா இதை எப்படி கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கலாம் அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு காஸ் மைனஸ் pi/6. ஏன் அப்படின்னா காஸ் ஆஃப் மைனஸ் டீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் டீட்டா. இது ப்ளஸ்ஸாக மாற்றிக்கிட்டு sin minus pi/6, sin of minus theta is equal to minus sin theta divided by 2 into cos pi/3 plus I sin pi/3. ஏன்னா அது மைனஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கழிக்கும்போது ஆர்குமெண்ட்டை கழிக்கணும் அப்படின்னா காஸ் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டான்னு தான் இருக்கணும். காஸ் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டான்னு தான் இருக்கணும். அதுக்காக இந்த மாதிரி மாற்றி எழுதிக்கிட்டோம் ஃபஸ்ட்டு ஸ்டெப். தட் இஸ் ஈக்குவல் டு 1/2 R1/R2 தனியாக வந்துடும். இப்போ ஆர்குமெண்ட்டை கழிக்கும்போது காஸ் மைனஸ் pi/6 மைனஸ் pi/3 θ1 மைனஸ் θ2 ப்ளஸ் ஐ சைன் θ1 மைனஸ் θ2. அடுத்த ஸ்டெப்பில் எல்சி எடுத்துங்க. 1/2 இன்டு காஸ் மைனஸ் பை மைனஸ் 2π மைனஸ் 3πன்னு எழுதிக்கலாமா, 2π 3π/6 ப்ளஸ் ஐ சைன், இங்கே எல்சி எடுக்கும்போது மைனஸ் 3π/6 கட் பண்ணிடுங்க. தட் இஸ் ஈக்குவல் டு கேன்சல் பண்ணியாச்சுன்னா 1/2 இன்டு காஸ் மைனஸ் π/2 ப்ளஸ் I sin minus pi/2. 1/2 into cos of minus theta is equal to cos theta. We can write as cos pi/2 minus I sin pi/2. cos 90க்கு வேல்யூ, cos 90க்கு வேல்யூ வந்து 0, sin 90க்கு வேல்யூ 1, அதனால் மைனஸ் ஐ கிடச்சிரும். தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் I/2. இப்போ தேர்ட் கொஸ்டின் போகலாம். தேர்ட் கொஸ்டினை பாருங்கள். இஃப் x1 plus iy1 into x2 plus iy2 up to xn plus iyn is equal to a plus ib, then so that x1 squared plus y1 squared x2 squared plus y2 squared up to xn squared plus yn squared is equal to a squared plus b squared ப்ரூவ் பண்ணணும். இன்னும் ரெண்டாவது சப்டிஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்றை பார்த்துட்டு போகும், அடுத்த செகண்ட் போகும். ஃபர்ஸ்ட் ஒன் கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். x1 plus iy1 into x2 plus iy2 x3 plus iy3 up to xn plus iyn is equal to a plus I. Take modulus on both sides. ரெண்டு பக்கம் மட்டு கண்டுபிடிங்க. அப்போ modulus of x1 plus iy1 into x2 plus iy2 up to xn plus iyn is equal to modulus of a plus I. மொத்தமாக மாடுலஸ் கண்டுபிடிக்கிறது, ஒவ்வொரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கும் மாடுலஸ் கண்டுபிடிக்கிறது ஈக்குவலாக இருக்குங்கிறத ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதில் தனித்தனி மாடுலஸை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். x2 plus iy2 up to modulus of xn plus iyn is equal to modulus of a plus. இப்போ மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிங்க. தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் x1 square plus y1 square into x2 square plus y2 square up to xn square plus yn square is equal to a square plus b square. Root of a square plus b square. Squaring on both sides. இருபுறமும் வர்க்கப்படுத்த. Squaring on both sides. Root cancel ஆயிரும். xn square plus y1 square into x2 square plus y2 square up to xn square plus yn square is equal to a square plus b square. Hence proof.
இப்போ செகண்ட் சப்டிஷன் பார்க்கணும். செகண்ட் சப்டிஷனை பாருங்கள். ஃபஸ்ட் ஒன் மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். செகண்டுக்கு சிக்மா ஆர் இஸ் ஈக்குவல் டு 1 to n tan inverse ஆஃப் yr by xr is equal to tan inverse of b by a plus 2k by k belongs to z அப்படின்னு சொல்லி செகண்ட் சப்டிஷனை ப்ரூவ் பண்ணணும். இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா given x1 plus iy1 into x2 plus iy2 xn plus iyn is equal to a plus ib. ஃபஸ்ட்டு சப்டிஷன் செய்யறதுக்கு மாடுலஸ் எடுத்தோம். இங்கே டேக் ஆர்குமெண்ட் ஆன் போத் சைட், ரெண்டு பக்கமும் வீச்சு எடுக்கணும். எடுத்தா x1 plus iy1 into x2 plus iy2 xn plus iy1 is equal to argument of a plus I. Argument of theta 1 in theta 2 is equal to argument of theta 1 plus argument of theta 2. That is equal to தனித்தனி argument of எழுதணும் அப்படின்னா இப்போ இது argument of எப்படி எழுதிக்கலாம்னா x1 plus iy1 plus argument of x2 plus iy2 plus etc. plus argument of xn plus iyn is equal to argument of a plus. அப்போ வீச்சு கண்டுபிடிக்க சூத்திரம் என்ன அப்படின்னா tan inverse of imaginary part by real part y1 by x1 மெய் கற்பனை பகுதி by மெய் பகுதி plus tan inverse of y2 by x2 etc. tan inverse of yn by xn is equal to tan inverse of b by a. The summation எழுதுங்க. r is equal to 1 to n into tan inverse of yr by xr னு எழுத முடியும். ஜென்ரலாக எழுதும்போது என்ன செய்யணும் அப்படின்னா இன் ஜென்ரல் இதில் 2k பையை ஆட் பண்ணிக்கணும். k belongs to z.